சைவ சித்தாந்தம் என்று வேதாந்தம் என்று சொல்லுவது சைவர்கள் வேதாந்தம் என்ற உபனிஷத்தைத்தான் வேதாந்தம் என்று சொல்றது. வேத சிறப்பொருளை மிக தெளிந்து சென்றால் சைவ திறத்து அடைவர் என்று அருணந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் சொல்கிறார். வேத சிரஸ் வேதத்தின் முடி ஆக இருக்கிறது. அதை மிக தெளிந்தும் சென்றால் சைவ திறத்தடைவர். அது நல்ல தெளிவடைந்து சென்றால் சைவத்திடம் வந்து அடைவார்கள் என்று சொல்லுகிறார். பிறகு அதில் சரியகிரியா யோகம் செலுத்திய பின், அதுக்கு பிறகுதான் சரியகிரிய யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். அப்படிதான் இருக்கு. இப்ப வேத சிறப்பொருளை மிக தெளிந்து என்றதைத்தான் நாங்க வேதாந்த தெளிவு என்று சொல்லுகின்றோம். வேதாந்தம் என்றது இங்க வேதத்தின் முடிவாக கருதப்படுகின்ற ஞானகாண்ட பொருளை, வேதத்தின் ஞானகாண்டம், அதாவது தோத்திரங்கள் துதிகள் இந்த நேர்த்திக்கடன் மாதிரி இதுகள் எல்லாம் இருக்கு. பிரீதியாக அவருக்கு சொல்றது இந்திரனுக்கு துதி, வருணனுக்கு துதி, அக்னிக்கு துதி, மித்திருக்கு துதி எல்லாருக்கும் இருக்கு, அஸ்வினி தேவர்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் இந்த ஞான விஷயங்கள், கடவுள் என்ன, உயிர் என்ன, உலகம் என்ன, எது எங்க இருந்து வந்தது, எது எதை தோற்றுவித்தது, எது எங்க போகுது, இது எங்க முடியுது, என்ன நடக்குது என்பதை பற்றிய உரையாடல்கள் இதுல இருக்குது. அதுல நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தைத்திரிய உபனிஷதம். தத்திரி பொருட்களாக வந்து அந்த மாணவர்கள் கக்கி எடுத்ததை திருப்பி உண்டு வந்தது என்று சொல்லுவார்கள். அதிலிருந்து அதுவாக உண்மையா பார்த்தா அது சொல்லுவார் கேட்டா, புறாக்கள் எப்படி பல இடங்களிலும் போய் பலவிதமான தானியங்களை பொறுக்கிக்கு வந்து தங்களோட பிள்ளைகளுக்கு கக்கி ஊட்டுவது மாதிரி இந்த குருகுலத்தில் இருந்த மாணவர்களை, அந்த காலத்தில் இருந்த குரு, இங்கெல்லாம் குருமார் எல்லாரும் தனக்குன்னு தானே வச்சிருக்கிறது, அங்கால விடாயினம் என்ன. இவர் எல்லா குருமார்கிட்டையும் அனுப்பி அங்கங்கே என்ன படிப்பிக்கணும், என்ன நடக்குதுன்றதை அறிந்து கொண்டு வாண்ட ஒரு அப்ரண்டிஷிப் மாதிரி கொடுத்து அனுப்பி, அவர்கள் எல்லாரும் அந்தந்த குருமாரிடம் போய் படித்து கொண்டு அறிந்து கொண்டு நடப்பது நடைமுறைகளை தெரிந்து கொண்டு திருப்பி வந்து திருப்பி உரைத்ததை தொகுத்தது தைத்திரிய உபனிஷத். அதான் அதுக்கு அந்த பெயர். அதிலேயே வருகுது, முத்கலரும் இப்படி சொல்றாரு, அவரும் அப்படி சொல்றாரு, இவரும் இப்படி சொல்றாருன்னு எல்லாம் வருகுது. முதல் பார்த்தினார். அதுல சிக்ஷாவல்லி முதலாவது. சிக்ஷாவல்லி என்பது சிக்ஷை. அங்க வந்து அது குருகுலம். அந்த குருகுலத்துக்கு குருகுலத்தினுடைய குரு அவருடைய பிரார்த்தனைகள், தொடக்க பிரார்த்தனை, பிள்ளைகளை சேர்க்கிறதுக்கு எப்படி எல்லாம் பிள்ளைகள் வந்து சேர வேண்டும் என்று விரும்புகிறார், பிள்ளைகளை ஒழுங்கா வச்சு படிப்பிக்கிறதுக்கு என்னென்ன வளங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார், அதுக்குரிய தெய்வ வழிபாடு அதை சொல்றார். பிறகு அந்த பிள்ளைகளுக்கு என்ன படிப்பிக்கணும், பிறகு அவர்களுக்கு கிராஜுவேஷன் நடக்க என்ன சொல்லி அனுப்பினார். அவ்வளவன் சிக்ஷாவல்லியில பார்த்தாச்சு. அடுத்தது ஆனந்த வெள்ளி. ஆனந்த வெள்ளியைத்தான் ஒரு பகுதி பார்த்தனாங்க. சொல்லுவார்கள் ஆனந்த வெள்ளியை பிரம்ம வித்யை என்று சொல்லுகிறார்கள். பிரம்ம வித்தை, பிரம்ம வித்தை, பிரம்மத்தை பற்றிய அறிவு. அதுல முதல் பகுதி பார்த்தாச்சு. அதை பிரம்ம வித்யா, அந்த முதல் பகுதியில வந்துதான் நாங்க 5 கோஷங்களை பார்த்தோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதற்கு இதனால் ஆனது எப்படி வருகிறது என்றெல்லாம் பார்த்தோம். அது முடிஞ்சது. அது என்ற 2வது பகுதியைத்தான் சொல்றது நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். போன முறை அதை பார்த்துக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்ன இந்த பொருள்களை பார்க்கறதுக்கு அதன்றதுக்கு போன முறை தமிழ் வாணனையும் காணல, இன்றைக்கும் இல்லை. அவர் இருந்தா கொஞ்சம் வேணா சொற்பொருள் அது பார்ப்பது. அப்ப பிறகு இன்றைக்கு அதெல்லாம் போய் பார்த்து, பொதுவாக சச்சங்கத்துக்கு வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாரதெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த போன வருஷ பகுதி அது புரியவில்லை. அதை போய் பார்த்தால் இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. அங்கே அவையும் அப்படித்தான் கொஞ்சம் இடர்பட்டுத்தான் வந்திருக்கணும். அப்ப அந்த விடைகளை எடுத்து பார்த்தால் சங்கரர் எழுதுகிற அவையும் இடையில பல விளக்கங்களை போட்டுத்தான் அங்கால கொண்டு போகக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்கள் கண்ட இடர்பாடு ஒன்றும் புதிதல்ல. அந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் போட்டா தான் அங்கால கடக்கலாம். அந்த பகுதி தான் நாங்க போன முறை பார்த்தது. நாங்கள் அது ஒருக்கா திருப்பி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதுல தைத்திரிய உபனிஷதம் இதுல தான் வந்த நாங்கள் நினைக்கிறேன். அஸ்மேவ சாபபதி அஸ்பிரம்மேதி வேதசேத்
அஸ்தி பிரம்மேதி சேத் வேத இப்படித்தான் தொடங்கினது. அது அதான் நாங்கள் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், அதுதான் உண்டு. இந்த இதுல இருந்து தான் தொடங்குது எங்களுக்கு. அப்போ அதுக்கு தமிழ் இது வந்து பிடிஎஃப்ல இருக்க காப்பி பண்ணீங்களா, அதை எழுத வேணும். ஆங்கிலத்தில் தான் அந்த கருத்துக்கள் இருந்தது, அதை பார்த்துட்டு போவோம். அதில் இருந்து வேலை முடிஞ்சது, அடுத்ததுல தொடங்க போகுது. இது தெரியுதோ பார்க்க உங்களுக்கு? தெரியுது. முதலாவது பிரம்ம வித்யா எக்ஸ்பவுண்டட் முதல் பகுதி அதோட முடிஞ்சு. இனி அது வந்து பிரம்ம வித்யா எக்ஸ்பிளைன்டு தொடங்கு. இதுல எவ்வளவு இலகுவா என்னன்னு கேட்டால், அந்த உரிய எழுதினாக்கள் பழைய உரிய எழுதினாக்கள் இதில் நாங்கள் போய் பார்த்து எடிட் பண்ணல. அவ செக்ஷனை பிரிச்சு உபதலயங்கள் போட்டிருக்கணும். இப்ப தொடங்குது சாப்டர் 1. இது கொஸ்டின்ஸ், கேள்விகள், வினாக்கள் எழுப்பப்படுகின்றன. தி கொஸ்டின்ஸ் ஆஃப் த டிசைபிள், அதாவது ஒரு மாணவனுடைய கேள்வி. அததோ என்றது தொடங்குது. அததோ என்றதுல தொடங்குது. நாங்கள் இங்கால பார்ப்போம். அந்த அததோ என்பது இங்கால எங்களுக்கு இருக்குது. அந்த அதத்தோ அது எப்படி எடுக்கிறது? இதுக்குள்ள போய் தான் எடுக்கும். ஒவ்வொரு புத்தகங்களும் வேற வேற விதமா இருக்குது. ஒரே உபநிஷதம் அதுதான். அசன்னேப பபதி அசத் பிரம்மேதி வேதசே தஸ்தி பிரம்மேதி விதிருதி. அதாதோ அனுப்பிரச்சனா என்று வருகிறது. அதாதோ அனுப்பிரச்சனா அதுலதான் வருகிறது. இதுல வரும் அதாதோ அனுப்பிரச்சனா. நான் இதில் எடுக்கிறேன் பாப்பம். இது தெரியுது இப்ப புத்தகம் உங்களுக்கு? தமிழ் புத்தகம் அப்படியே இருக்குது. ஓகே ஓகே. அசன்னேவச பவதியில இதுல வந்து இதோட முடிக்கிற வேணும். பூர்வஸ்ட என்று வருகிறது பாருங்க. நான் 1 2 4வது வரி அதோட ஒரு பகுதி முடிஞ்சது. பிரிக்கிற விதம் வித்தியாசம். இதுவும் அதுவும் பிரிக்கிற விதம் வித்தியாசம். அடுத்தது தொடங்குது. இவ வந்து அது அடுத்த சாப்டராயே வச்சிருக்கணும். இப்ப என்ன நடக்குதுண்டா, இந்த புஸ்தகங்கள் எழுதியக்கு ஏடுகள் தானே, சிலதுகள் எல்லாத்தையும் சேர்த்து உண்டா கட்டி வைக்கிறது. சாப்டர்ஸ் பிரிக்கக்குள்ள வித்தியாசம் வரும். அப்ப இதுல வந்து அவர்கள் வடிவா பிரிச்சு அதாதோ அனுப்பிரஷ்னா என்று வருகிறது. அனுப்பிரஷ்னாண்டா கேள்வி, பிரஷ்னமண்டா கேள்வி, உத்தரமண்டா விடை. அப்ப அணு என்பது அதுக்கு ஒரு அடுத்த அங்கமாக அடுத்த கேள்வி வருகிறது. ததா அதாதோ அனு பிரஷ்னா. அடுத்தது என்ன வருகிறது? உதா வித்மானமம் லோக பிரேத்ய. உதா வித்மானமும் லோக
லோக பிரேஜ்ய என்று வருகிறது. லோக பிரேஜ்ய. அப்ப இந்த அது இந்த கருத்து என்ன வருகிறது என்று கேட்டால் சொல்லுகிறார்கள் என்று கேட்டால் இப்படித்தான். அதாதோ அனு பிரஷ்ன உதா வித்வானமும் லோக பிரேட்சிய என்று வருகிறது. அது இந்த கருத்து என்று கேட்டா அத என்றா இப்பொழுது என்றா சம்திங் ஒன்று முடிஞ்ச பிறகு இப்பொழுது. அதாதோ அனு பிரஷ்ன இப்பொழுது இந்த வினா என்று வருகிறது. பிரஷ்ன என்றா வினா எல்லாம் அத என்று சொல்லுவாங்க. அத யோக அனுசாசன இப்படித்தான் யோக சூத்திரம் தொடங்குது. அத யோக அனுசாசன இப்பொழுது யோகத்தை பார்க்கிறோம். அப்படித்தான் யோக சாஸ்திரம் தொடங்குது. அதே மாதிரி தர்மசூத்திரமும் அத தர்ம விஜாசவோ என்னொன்று தொடங்குதுங்க. பிரம்மசூத்திரமும் அத பிரம்ம ஜிக்ஞாச பிரம்மத்தை அறிவோம் என்றுதான் தொடங்கு. அத என்பது இப்பொழுது. ரெண்டா கருத்து சும்மா இருந்தா போல எண்ணச்சட்டிக்கு நடுவில் குதிக்கிற மாதிரி இதுக்கு குதிக்க இயலாது. முதல் ஒரு இடத்துல இருந்து சமய ஒழுக்கத்துல இருந்து கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை வழிபாடு சிரத்தை உள்ளவர்கள் ஆசார அனுஷ்டானத்தை கொஞ்சம் அனுஷ்டித்தவர்கள் பிறகு படிக்க வேண்டிய விஷயம். அத என்றா இப்பொழுது. எப்பொழுது என்று கேள்வி கேட்டால் இந்த சமய அறிவு சமய விசாரம் ஆராய்ச்சி கொண்டு ஆர்வம் கொண்டு அதுல கொஞ்சம் ஈடுபாடு கொண்டு அதுல கொஞ்சம் தான் அனுஷ்டித்து ஒரு தோத்திரத்தை சொல்லி கடவுளை வணங்கி கொண்டு வருகிறவர்கள் அப்பொழுது ஆத. அதுக்கு பிறகு ஒரு கேள்வி வருகிறது. அனு பிரஷ்ன என்ன சொல்றார்? உத வித்வானமும் லோகம் பிரேத்ய லோகம் பிரேத்ய கஷ்டன கச்சதி கஷ்டன கச்சதி. தெரியுதாது? கஷ்டன கச்சதி கஷ்டன கச்சதி. கச்சதி என்றா அடைகிறது. கச்சதி என்றா அடைகிறது. அடைகிறது கச்சதி என்று சொல்றது. லோகம் பிரேத்ய கச்சத கச்சதி. அதோ வித்வானமும் லோகம் பிரேச்ச கச்சிதஸ் மாஸ் நுதா. சமஸ்னுதா கச்சித் சமசுதா. கச்சித்ன்றது திருப்பியும் அடைகிறது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு கொஸ்டின் வருகிறது. என்ன ஆறாவது அறிந்திருக்கிறார்களா? வித்வானுமம் வித்வண்டா அறிந்தல் வித்தையண்டா அறிந்திருக்கிறார்களா? லோகம் பிரேத்ய இங்க சொல்லப்பட்ட லோகத்துக்கு பிரம்மலோகத்தை தான் சொல்ற. சொல்லப்பட்ட பரலோகம் பிரம்மலோகம் சிவலோகத்துக்கு கஷன கஷதி அடையலாமா அடைய முடியாத? அடையலாமா அடைய முடியாத? திருப்பி அதோ அஹோ அஹோ ஆஹோ ஆஹோ அதோ இல்ல ஆஹோ வித்வானமும் திருப்பியும் அறிந்திருக்கிறார்களா? லோகம் பிரேத்யா இந்த லோகத்துக்கு கச்சித் அடைகிறது. ஆறு சமாஸ்னுதா இந்த உலகத்தை இந்த உடலை விட்டு போகைக்குள்ள அந்த லோகத்தை அடைவதை யாராவது அறிந்திருக்கிறார்களா? நல்ல கேள்விதானே. அதாவது இப்படி எல்லாம் சொல்லுறீங்களே, அந்த பிரம்மலோகம் சிவலோகம் சிவபதம் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரு மேத்த பணிந்தெல்லாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அங்க போகலாமா அடையலாமா அடைய முடியாதா? இந்த உடல் விட்டவரகு அங்கே அடையலாம் என்று யாராவது அறிந்திருக்கிறார்களா? அதுதான் கேள்வி. அது விளங்கிச்சா? உடைச்சு பார்க்கதான் விளங்குது. இத அவர்கள் அந்த வேதாந்தத்துல அதை பிடிச்சு அதை பார்ட்ஸா போட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல பார்த்தா அப்படித்தான் வரும். நான் மற்றதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆங்கிலத்தில் இருக்கிறது அதுல தமிழ் போட வேணும். அதுல பாத்தீங்கள் என்றால் இந்த இங்க பாருங்க, இது பிரிச்சு பிரம்ம வித்யா எக்ஸ்பிளைன் பிரிச்சாச்சு.
பிரிச்சு நடுவில் முன்னுக்குத்தான் எங்கட மற்றது போகுது. நாங்கள் எல்லாம் உண்டாத்தான் கட்டா இருந்தது. பிரிச்சு சாப்டர் 1 போட்டு கொஸ்டின்ஸ் போட்டு த கொஸ்டின்ஸ் ஆஃப் த டிசைபிள் மாணவன் கேட்கிற கேள்வி போட்டு அததோனு பிரஷ்னா உதா வித்வானமும் லோகம் பிரேட்சா கஷ்டன கச்சதி ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேஷா கஸ்தித் சமஸ்னுதா என்று பிரிச்சு போட்டு இது மட்டும் ஒரு சாப்டர் 2 போட்டு பிரிச்சாச்சு. அடுத்தது அடுத்த சாப்டர் 2 போட்டுருந்தோம். இப்படி பிரிச்சு போட்டதால பொருள் சொல்றது இலகுவா இருக்கு. அப்ப எங்களுக்கு போன முறை பொருள் சொல்றதுல கஷ்டம் என்னன்னு கேட்டால் எங்கட புத்தகத்துல இப்படி பிரிச்சு போடையில அதுல என்ன போட்டிருக்கு, எல்லாம் ஒரு பண்டிலா தானே போட்டிருக்குது அதுல இல்லையா? சேர்த்து போட்டு பண்டிலா போட்டிருக்கிறதால தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அதுல இங்க காணையில இருக்குல்ல வியூ மற்றதுல ஒன்னா தான் வரும். அதுல இருந்து இதுல பார்த்தால் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே பண்டில்டா போட்டிருக்க. என்ன அஸ்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதுருதி சஸ்சைச ஏவ சாரீர ஆத்மா பூர்வஸ்ய. இது முதல் அதிகாரம் போட்டோம். முதல் அதிகாரத்துல கடைசி இதுல இருந்து அடுத்த அதிகாரம் தொடங்கி இது ஒரு சாப்டர் 1 போட்டு அதாதோ அனு பிரஷ்னா. இப்ப ஒரு கேள்வி, உதா வித்மானமம் லோகம் பிரேட்ய கஷ்டன கஷ்டதி. ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, ஷேர் பண்ண வேணும். 1 minute பாரு. தெரியுதா இப்ப? இங்க பார்த்தா இந்த முதல் 4 வரியும் அங்கால முதல் அதிகாரத்தை போட்டுது. அது என்ன, அசன்னேவ சபபதி அசத் அசத் பிரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனந்ததோ விதிருதி தஸ்சைச ஏவ சாரீரமாத்மா. இந்த சரீரத்துல ஆத்மா இருக்குது. அந்த பஞ்சமய கோஷங்கள் சொன்னாரு, அன்னமய கோஷம் பிராணமய கோஷம். அந்த சரீரத்துல ஆத்மா இருக்குது. ஜ பூர்வஸ்ச, இது முதல் பாகம். பூர்வம்டா முந்தினது, அதோட அது முடிஞ்சு. அடுத்தது வருகிறது இந்த அதாதோ என்பதை அடுத்த அதிகாரமே பிரிச்சாச்சு. இவ்வளவு நேரம் பிரம்ம வித்யா எக்ஸ்பவுண்டட் போட்டது, இப்ப பிரம்ம வித்யா எக்ஸ்பிளைன். இது அடுத்த அதிகாரம். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் இது. சாப்டர் 1 கொஸ்டின்ஸ் போட்டு கேள்விகள். ஆற்ற கேள்வி கொஸ்டின் ஃப்ரம் த டிசைபிள். என்ன கேட்கிறார்? அதாதோனு பிரஸ்னா. இப்போது ஒரு கேள்வி, பிரஸ்னம்டா கேள்வி. உதா வித்வானமும் லோகம் பிரேட்ய கஷ்டன கஷ்யதி. இங்கே உதா வித்வானமும், வித்வா என்றா அறிவு, வித்வம் என்றா அறிவுதானே. யாராவது அறிந்திருக்கிறார்களா? உதா வித்வானமும், யாராவது அறிந்திருக்கிறார்களா? லோகம் பிரேட்ய, இங்கே சொல்லப்பட்ட இந்த லோகத்தை கஷ்டன கஷ்டதி அடையலாமா அடைந்திருக்கிறார்களா அடையவில்லையா என்று யாராவது அறிந்திருக்கிறார்களா? ஆஹோ வித்வானமும் லோகம் பிரேட்ய, திருப்பியும் வித்வானமும் அறிந்திருக்கிறார்களா? லோகம் பிரேட்ய சொல்லப்பட்ட இந்த பிரம்மலோகத்தை கஷ்டித் அடைவதாக. சமஸ்னுதா, சமஸ்னுதாண்டா கருத்து இந்த உடலை விட்ட பிறகு, இந்த உடலை விட்ட பிறகு அங்க போகலாம் என்று யாராவது அறிந்திருக்கிறார்களா? இவ்வளவும் ஒரு சாப்டர். பிறகு அங்கால அடுத்தது வருகிறது. அப்ப இவ்வளவும் ஒரு சாப்டர். அப்ப பிரிச்சாச்சு. இப்ப பிரிச்சுட்டு இனி பார்த்தவன்டா இதுக்கு இதுதான் கருத்து. இப்ப இது விளங்கிச்சா முதல் பகுதி? இனி அடுத்ததை பார்க்கலாம், அடுத்த பகுதியை பார்க்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அடுத்த பகுதி தெரியுதல்லோ. அடுத்த பகுதி இங்க இப்படி லோகாமயத அந்த அந்த இதுல அடுத்த பகுதி வருகிறது. அப்ப அடுத்த பகுதி வர்றதுக்கு பார்த்தோம் என்றால் அதுல அதை சொல்றார்கள் என்று கேட்ட அடுத்த பகுதியை சாப்டர் 2 என்று போட்டுச்சு. போட்டா அதுக்கு கொண்டு போட்டிருக்கிறோம் என்று கேட்டா பிராமான்ஸ் எக்ஸிஸ்டன்ட் அஸ் கிரியேட். அதாவது பிரம்மம் படைக்கின்றது.
படைப்புக்கு காரணமான பிரம்மம் அப்படி போட்டிருக்கிறார்கள். தலைப்பு போட்டிருக்கிறார்கள். தலைப்பு போட்டுட்டு அதுல அடுத்தது போட்டிருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கிறார்? சோ காமஜதா. காமஜதா, காமண்ட ஆசை, விருப்பம். அதுலேயும் தானே சோ காமஜதா, அந்த பிரம்மத்துக்கு ஒரு விருப்பு உண்டானது. கடவுளுக்கு இச்சை, கடவுளுடைய இச்சா சக்தி இருக்குத்தானே. நாங்க சொன்ன இச்சா சக்தி என்று சைவத்துல சொல்லுவோம். கடவுளுக்கும் இச்சை, கிரியை, ஞானா சக்திகள் உள்ளன. கடவுளுடைய இச்சை தான் அவருடைய சித்தம். இப்படி தண்ட வேண்டும் என்று அவர் சிந்தித்தார், விரும்பினார். அதான் சோ காமஜத. காமஜத என்ற விரும்பினார். யார் விரும்பினது? பிரம்மம் விரும்பிய, சிவம் விரும்பியது இச்சா சக்தி. பஹூஸ்சாம் பிரஜாஜேதி. பஹூஸ்சாம் பிரஜாஜேதி என்று போட்டிருக்கிறது. பஹூஸ்சாம் பிரஜாஜேதி, அதாவது பிரஜாஜேதி, பிரஜாஜே ஜேதி, பிரஜாஜே ஜேதி என்றுதான் வருது. பஹூஸ்ஜாம், பலவாறாக. பகுவண்ட பலவாறாக, பகுவண்ட பலவாறாக. பிரஜாஜேதி. பிரஜாஜேதி என்றது என்ன? பிரஜாஜே ஜேதி. அதுல சொல்றாரு என்று கேட்டால், இதுல போன் என்றதை விட அதுல சொல்றது என்ன? பிரஜாஜேதி என்றதுங்களை என்ன கண்ட? பிரஜை என்றா என்ன? மக்கள். ஒரு மக்களா? மக்கள், மக்கள் தானே பிரஜை என்றா. அதை பார்த்து பிரஜைகள் எல்லாம் முந்தியும் பார்த்து நாங்க இதுக்குள்ளேயே வந்தது என்ன? பிரஜைகள் அந்த முந்தின தவம் அதுகள்ல ஒன்று இருந்தது. பிரஜைகளை உருவாக்குறது ஒரு தவம் ஒன்று இருந்தது அல்ல. பிரஜைகள். பிரஜாதேவி என்றால் இந்த உயிர்களுக்காக பிரம்மம் இச்சித்தது, விரும்பியது, சித்தம் வைத்தது. எது எப்படி சித்தம் வைத்தது? பலவாறாக. பலவாறாக என்பதை சொல்றது பஹூஸ்யாம். இந்த பலவிதமான படைப்புகளுக்காக அது சித்தம் வைத்தது. ஏன் அப்படி படைக்க வேண்டும் என்று யோசித்தது? பிரஜாஜே ஜேதி, பிரஜைகளுக்காக. யாருக்காக? பிரஜைகளுக்கு. பிரஜைகள் என்றது மக்கள். மக்கள் என்ற எல்லா உயிர்களும் பெறும். மக்கள் என்ற மட்டும் சொல்ல இயலாது, எல்லா உயிர்களுக்காக. ஆகவே கடவுள் ஏன் படைத்தார்? விளையாட்டுக்காக படைத்தார் என்று சொல்லுகிறது இருக்குது. அவருக்கு பொழுதுபோகையில விளையாட்டுக்காக படைத்தார். வேதாந்த கொள்கையெல்லாம் விளையாட்டுக்காக என்றுதான் இருக்கும். ஏன் படைத்தார் என்றா கடவுள் வர உயிர் வர இல்லத்தானே, ஒரு பொழுதுபோக்குக்காக படைத்தார் என்றுதான் இருக்கும். கடவுள் தன் மகிமையை வெளிப்படுத்துவதற்காக படைத்தார் என்று ஆபிரகாமிய சமயங்கள் எல்லாம் சொல்லும். ஜூதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாம் சொல்லும். கடவுள் உலகத்தை படைக்கவில்லை என்று சொல்றார்கள் இருக்கணும். பௌத்தம், சமணம் எல்லாம் கடவுள் படைக்கல, இந்த படைப்புக்கு பின்னால கடவுள் இல்லை என்று சொல்லும். லோகாயுதம் அல்லது நாஸ்திகவாதம் அப்படித்தான் சொல்லும். கடவுள் படைக்கிறவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். ஆகவே இப்ப என்னென்று கேட்டால், கடவுள் என்னத்துக்காக படைக்கிறார் என்றால், கடவுளுக்கு விருப்பம், அவர் சித்தம், அவருடைய சித்தம் உண்டானது. சித்தம் என்றால் அவர் மனசுல நினைச்சார், விரும்பினார். சோகாம ஜாதா, மனசுல மனசண்ட அவருக்கு இல்ல, கடவுள் இப்படி விரும்பினார். காம ஜதா, ஆசைப்பட்டார், விரும்பினார். என்ன விரும்பினார்? கடவுளுக்கு விருப்பம் வந்ததுன்னா கடவுளுக்கு குறை வந்துடும். எங்களுக்கு விருப்பம் வரலாம், எனக்கும் உங்களுக்கு எத்தனையோ விருப்பங்கள் வரலாம். இன்ன சாப்பாடு வேணும், இன்ன இது வேணும், ஆயில் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாம் கேட்பாங்க. எல்லா விருப்பங்களும் உண்டு. கடவுளுக்கு விருப்பம் என்று வந்தா அது என்ன? அப்ப என்னத்தை விரும்பினார் என்றால் என்ன? பிரஜாஜேதி, இந்த உயிர்களுக்காக, மக்களுக்காக விரும்பினார். என்ன விரும்பினார்? பஹூஸ்யாம், பலவாறாக தோற்றத்தை, படைப்பை உருவாக்குவதற்கு, பல்வகை படைப்புகளை உருவாக்குவதற்கு விரும்பினார். இது கடவுளுடைய இச்சா சக்தி. கடவுளுடைய சைவமும் அப்படித்தான் சொல்லும். சிவன் தனித்திருந்தது. பிறகு படைப்பு வேண்ட வேண்டும் என்று சிந்தித்தல் என்றேக்குள்ள சக்தி வந்துட்டு, சக்தி வந்த உடனே அது வந்துடும். சக்தி தான் இச்சா சக்தி. வந்த உடனே படைப்பு வேண்டும் என்று சக்தி நினைத்தது. பிறகு படைப்பை செய்தது, அது கிரியா சக்தி. அந்த திட்டம் ஒன்று இருக்குத்தான். இந்த படைப்புல சும்மா எழுந்தமானவாகிட்டு இருக்குதோ, ஒன்றுமே தப்பி போயில. யாராவது எஸ்கேப் பண்ணலாமா கடவுளுடைய பிளான்ல இருந்து?
எல்லாரும் புல்ல இருந்து பூட்ல இருந்து பாக்டீரியால வரைக்கும் இருந்து நாங்கள் வரைக்கும் எல்லாரும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவரை போய் சேருவதற்குத்தான் வச்சிருக்கிறார். இந்த வழிக்கு வெளியில யாராவது இருக்கிறோமோ இல்ல, எல்லாரையும் அதுக்குள்ளதான் வச்சிருக்காரு. அது அவருடைய அறிவு, ஞானம், ப்ளூ பிரிண்ட் எல்லாம் அதுக்காகத்தான் இருக்கு. சூரியன் வர்றதும் அதுக்காகத்தான், சந்திரன் வாரதும் அதுக்காகத்தான், நட்சத்திரங்கள் இருக்கிறதும் அதுக்காகத்தான், புயல் வாரதும் அதுக்காகத்தான், மழை வாரதும் அதுக்காகத்தான், மரணம் வாரதும் அதுக்காகத்தான், துன்பம் வாரதும் அதுக்காகத்தான், நோய் வாரதும் அதுக்காகத்தான். அழகா எல்லாம் வச்சிருக்கிறார். ஒரு பொல்லாப்பும் இல்லை. அதை புரிகிறது இல்லை. நாங்கள் கடவுளிடம் போய் விண்ணப்பம் வைக்கிறது, கொஞ்சம் மாத்தையா கொஞ்சம் புல விட்டுட்டா போல இடக்கின்ற மாதிரி, என்ன ஏர்கோன் கழிக்காம சொன்ன மாதிரி போறது நாங்கள் எங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி. அப்ப சோகாம ஜத பகூச்சாம் பிரஜாஜேதி, பிரஜைகளுக்காக அவர் அதை உருவாக்கினார். அப்ப அடுத்தது என்ன போட்டிருக்கணும், அவருக்கு அந்த சிந்தனையில அது வருகுது. வந்த உடனே ஆக்ஷனை செய்ய வேணும், ஆக்ஷனை செய்ய வேணும். ச தபோ தப தபோ தபோ தபி ஜதா, அப்படித்தானே வருது. தபோ தபி ஜதா, தபம் தபம் என்பது இங்க செயல். கடவுளையும் தவம் செய்கிறார். அவரை யாரும் நோக்கி தவம் செய்ய வேணும். எங்களுக்காக அந்த கிரியையை செய்கிறார். ச தபோ தப் ஜதா, தபோ தப் ஜதா, தபி ஜதா இல்ல தப் ஜதா என்று வருது. தபோ தப் ஜதா, அவர் தவத்தை செய்கிறார். தவத்தை செய்கிறார். என்னத்துக்காக செய்கிறார்? இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக தவத்தை செய்கிறார். தபஸ்தப்த்வாம், அந்த தபத்தினாலே, அந்த தவத்தை செய்வதனால செய்து, இதம் சர்வமஸ் ஜதா, இதம் சர்வம் அஸ்யதா, இதம் சர்வம் இங்கிருக்கிற சகலத்தையும், இங்கு இதம் என்ற இங்க இருக்கிற சகலத்தையும், சர்வம் அர்ச்சதா, அர்ச்சதா என்ற அனுப்பி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். இங்க இருக்கிற சகலத்தையும் உருவாக்கி இருக்கிறார். ஜதீதம் கிஞ்ச, கிஞ்ச என்றா இன்னும், இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கடவுளுடைய படைப்பு நின்றுட்டுதோ? கிறிஸ்தவ வேதாகமத்தின்படி, யூத வேதாகமத்தின்படி, இஸ்லாமியத்தின்படி கடவுள் படைத்து ஓய்ந்திருந்தார், முடிஞ்சது. எங்கட கடவுளுடைய படைப்பு என்ன நடந்து கொண்டே இருக்குது. என்ன எத்தனையோ உலகங்கள் தோன்றிக் கொண்டே இருக்குது, எத்தனை உலகங்கள் இருந்து கொண்டே இருக்கு, எத்தனையோ அழிந்து கொண்டே இருக்குது. ஓய்விலாதன உபமனில் இறந்தன படிப்பார்ல மாணிக்க வாசகர். கடவுளுடைய பாதங்களுக்கு ஓய்வே இல்லை. ஓய்விலாதன உபமனில் இறந்தன, கடவுள் ஓய்வெடுக்கிறது இல்லை, ஓய்வெடுக்க இயலாதவர். எங்களுக்காகத்தான் ஓய்வு அவர் தார, மறைத்தலை செய்து அதை செய்தாரு. எங்களுக்கு ஓய்வு அளித்தல் காலத்தில் அவருக்கு ஓய்வில்லை. மகா சம்ஹார காலத்திலேயும் அவருடைய பஞ்சகிருத்தியங்களும் நடந்து கொண்டே இருக்கு ஆன்மாவுக்குள்ள. அப்ப அவர் என்ன செய்தார்? இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். படைப்பு முடிந்த காரியம் அல்ல. எப்பவோ ஒரு காலத்துல கடவுள் படைச்சு போட்டு முடிந்துட்டார் என்றதல்ல. இன்னமும் படைப்பு நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ உலகங்கள், அண்டங்கள், அண்ட சராசரங்கள், உயிரினங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இன்னமும் அவ்வளவத்தையும் காத்து கொண்டே இருக்கின்றார். இன்னமும் எவ்வளவோ உலகங்கள் இந்த கணத்திலேயே அழிந்தும் கொண்டிருக்கின்றன. ஒரு சின்ன விஷயம், எங்களோட வாய்க்குள்ள எத்தனை பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த பேசுகின்ற இந்த ஒவ்வொரு கணப்பொழுதும் எத்தனையோ பாக்டீரியாக்கள் தோன்றிக்கொண்டே இருக்குது, நுண்ணுயிரிகள். எத்தனையோ பாக்டீரியாக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்குது, எத்தனையோ பாக்டீரியாக்கள் அழிந்து மடிந்து கொண்டே இருக்குது. இதுக்கே ஒரு மினி பிரபஞ்சம் இருக்குது எங்களோட வாய்க்குள்ள, குடலுக்குள்ள, உடலுக்குள்ள. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டாகும். அதே மாதிரி அண்ட சராசரங்கள்லையும் இது தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஜதீதம் கிஞ்ச, இன்னமும் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிந்தையிலே அவர் விரும்பினார், இச்சையினால அவருடைய கிரியாசக்தி, தப என்பது அவருடைய கிரியை, அந்த கிரியாசக்தியின் வெளிப்பாட்டினால் அவர் அதை செய்தார். அது தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. படைப்பு என்றோ முடிந்து போன காரியம் அல்ல, என்றோ முடிந்து போன காரியம் அல்ல. இது
படைப்பை பற்றி அவர் சொல்லி இருக்கிறார். இதுதான் நாங்கள் போன முறை செய்ததில் 2 வரிகளை பிரித்து பகுத்து பார்த்தது. இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற தமிழா ஆங்கிலமா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? தமிழ்ல இருக்குதா? ஆங்கிலம். அப்ப இனி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மற்றதை பார்த்தோம் என்றால் இது இந்த தமிழ்ல இருக்கிறது. இப்ப தெரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா இதேதான் சொல்லி இருக்கு. அப்ப இந்த இதுல என்ன இங்க பாருங்க, ச தபோ தப்யத, அவர் தபத்தை செய்து அங்கால ச தபஸ்தப்த்வா, அது தபத்தினால இதம் சர்வம் அஸ்துதஜ, இந்த பலதையும் உருவாக்கி அது வந்து அனுப்புகிறார். இதம் சர்வம், இங்க இருக்கிற சர்வத்தையும். ஜதத கிஞ்ச, ஜதத கிஞ்ச என்றால் இன்னமும் வந்து கொண்டு இருக்குது. மிகுதி, கிஞ்சமெண்டா மிகுதி, மிகுதி என்றா மிச்சம், தொடர்ச்சி என்று சொல்லுவோமே. கிஞ்ச என்றா தொடர்ச்சி. அப்ப அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வளவு. இது ஒரு அதிகாரம். இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்க்கதான் எங்களுக்கு பொருள் விளங்குது. அதுல 2 இதுகளை பார்த்துட்டேன் நாங்கள். இப்ப சரிதானே? இத இந்த இப்படி தொடர்ச்சியா எல்லாத்தையும் லம்சமா போடைக்குள்ள அதுக்கு பொருள் கொள்றது கஷ்டமா இருந்தது போன முறை. அப்ப இப்படி இந்த விதத்துல பிரிச்சு பார்க்கக்குள்ள அதுல பொருள் சொல்றது இலகுவாக இருக்குது. இது நான் செய்ததில்லை. இதைத்தான் தைத்திரிய உபனிஷத்துக்கு சங்கராச்சாரியார் உரை செய்யக்குள்ள இப்படித்தான் பிரிச்சு பிரிச்சு செய்திருக்கிறார். அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறோம். அதை போய் பார்த்து அதை நாங்கள் சைவ சித்தாந்த நோக்கில பார்த்து பொருள் கொள்கிறோம். அவ்வளவுதான். அவர்கள் பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். நாங்க உண்டா பார்த்ததை அவர்கள் அந்த நாங்க முதல் பார்த்தது இது, அது போன இதோட முடிஞ்சுது. அது போன சாப்டரோட போட்டு பிறகு இங்கால அடுத்த சாப்டரை பிரம்ம வித்யா எக்ஸ்பிளைன் புது அத்தியாயத்தையே தொடங்கி, புது பகுதியை தொடங்கி அதுல சாப்டர் 1ல வினாக்கள் என்று போட்டு, அந்த வினாக்கள் மாணவனிடம் கேட்கப்படுவதாக போட்டு, இப்படி யாராவது அந்த நீங்க சொல்ற பிரம்மலோகம் அந்த பிரம்மஹரிக்கு யாராவது அடைந்திருக்கிறார்களா, அடையவில்லையா, இங்க உடம்ப விட்ட பிறகு போனதை பற்றி அடைந்திருக்கிறார்களா, அறியவில்லையா என்று கேட்கிற கேள்வியாக வச்சு அதுக்கு விட சொல்வதாக அடுத்த சாப்டரை போட்டு, இந்த கேள்விக்கு விட மாதிரி அடுத்த சாப்டரை போட்டு, பிரம்மான் அஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் அஸ் த கிரியேட்டர், அவரை உலகத்துக்கு படைப்பாளியாக அவரை வைத்து, உலக படைத்தவராக வைத்து, பிரம்மன்ஸ் கிரியேட்டிவ் வில், அவருடைய இச்சா சக்தி, பிரம்மான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் டிசையர்ஸ், அது விளங்கப்படுத்தினோம். அது நான் சொன்ன மாதிரி கடவுளுக்கு விருப்பம் இல்லை, அவருக்கு ஆசைகள் இல்லை, விருப்பம் இல்லை. அவர் எங்களுக்காக பிரஜா ஜேதி என்று வருகுதானே, அது என்று சொல்லி அதெல்லாம் அவரை பெரிய பந்தியா எழுதுவார். அதில் அதெல்லாம் சொல்லி அதுக்கு பிறகுதான் ஹி டிசையர்ட் வஹூஸ் ஜாம், பலவாறாக பிரஜாஜேதி. பிரஜாஜேதிக்கு அவர்கள் மே ஐ பி போன் என்று போட்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படி கடவுள் பிறப்பாரோ, கடவுள் உலகமாக வந்தார் என்று சைவம் சொல்லுதோ? இல்லை, கடவுள் உலகமாக வரவில்லை. மாயையிலிருந்து கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தார் என்றுதான் வரும். அப்ப சொல்வார்கள் என்ன, அது 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 இதுல வரும், அந்த சக்தியில வரும். ஏகைவ சக்தி பரமேஸ்வரச்ச போகேஷு பவானி, ஏகேசு சக்தி பரமேஸ்வரஸ்ய பிரஜாஜனார்த்தனாய சதுர்விபூதார், ஜனப்பிரஜைகளுக்காக, மக்களுக்காக, பிரஜாஜனார்த்தாய மக்களுக்காக, சதுர்விபூதா 4 விதமாக அந்த சக்தி வருகிறது. பகவானியாக வருகிறது போகம் தருவதற்கு, கோபம் கொள்வதற்கு அது காளியாக வருகிறது, மற்றது யுத்தம் செய்யும் பொழுது துர்க்கையாக வருகிறது. இப்படி 4 சக்தியாக அது போகேஷு பவானி, புருஷ வடிவில அது விஷ்ணுவாக இருக்கிறது. அதுல பிரசாஜனார்த்தனாய சதுர்விபூதா, பிரஜாண்டா மக்களுக்காக. இங்கே பிரஜா என்பது மக்களுக்காக அதே கருத்துல நான் எடுக்கிறேன். பிரஜா ஜெயஜேதி.
அதான் வந்தது. அப்ப அவருடைய இச்சை வந்தது, அவருடைய கிரியை வந்தது. அதைத்தான் தபஸ் என்று சொன்னார். அந்த கிரியையினால பல வகைப்பட்ட இந்த படைப்புகள் வந்தன. இதம் சர்வ ஆர்யதா, அந்த படைப்புகள் எல்லாம் வந்தன. அதுல இன்னும் தொடர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. ஜதீதம் கிஞ்ச, இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் இதோட முடிச்சு கொண்டு நாங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு மிச்சத்தை பார்ப்போம். என்னென்றா அது எல்லாத்துக்குமே பெரிய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துத்தான் அதை கொடுக்கணும். அடுத்த முறை போறதுக்கு இவ்வளவு இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துட்டு தான் அடுத்த இதுக்கு போகணும். ஏனென்றால் இவற்றை பொருள் விளங்கிக் கொள்றதுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களோட இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க வேண்டி இருக்கு. நாங்கள் இதை இப்ப பிரித்து அதே மாதிரியாக செய்து கொண்டு போகிறோம். வான்மகில் வளாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன்கோன் மறையரச செய்க குறைவிலாது வீரல் வாழ்க நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரகணம பார்வதீபதையே அரகணம பார்வதீபதையே அரகணம பார்வதீபதையே. தென்னாருடைய சிவனே போற்றி. சிற்றபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நாளைக்கு இல்ல நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு